மேம் இப்ப திருமணம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, இப்ப சமீப காலத்துல நிறைய திருமணங்கள் வந்து விவாகரத்த நோக்கி போகுது. அப்ப கண்டிப்பா வந்து இவங்களுக்கு டிவோர்ஸ்க்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்கு. இவங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அமைப்பு அப்படின்னா, அது என்ன மாரியான ஜாதக அமைப்பு? மேம் பொதுவா வந்து இந்த தாம்பத்திய குறைபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு மேம். இன்னொன்னு புரிதல் குறைபாடுன்னு இருக்கு. இந்த சந்தேகம்னு சில விஷயம் இருக்கு. இப்ப இந்த ஒரு கேட்டகரி ஆஃப் இதுல எடுத்தோம் அப்படின்னா, சில பேர் வந்துட்டு அவ்ளோ ஒரு லவபிளா இருப்பாங்க. அந்த பொசசிவ் ஃபீல் அதிகமாகும். என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி. இவங்க 2 பேருமே வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்ல ஒரு புரிதலோட இருந்திருப்பாங்க. அதே திருமணம்னு வரும்போது, இவங்களுடைய புத்திகள் எப்படி ஆகும் அப்படின்னா, ஒரு சந்தேகமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா நம்ம பொண்டாட்டி எங்க நம்மள தாண்டி போயிடுவாங்களோ! நம்ம கணவர் நம்மள விட்டுட்டு எதுவும் வேற லைஃப்ல போயிடுவாரோன்ற அந்த ஒரு பய உணர்வு. அந்த மாரியான ஒரு கேரக்டர்ல பார்த்தீங்க அப்டின்னா, அந்த சூரியன் கொஞ்சம் அவங்களோட ஜாதகத்துல ஆதிக்கமா இருக்கும். அந்த சுக்கிரன் காதல் திருமணமாக இருந்தாலுமே கூட, அந்த சூரியன்ற ஒரு விஷயமோ, அல்லது செவ்வாய்ங்கிற ஒரு விஷயமோ எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க கூட கனெக்ட் ஆகும்போது, ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு அந்த ஒரு சந்தேக குணம். சந்திரன் வந்து தெளிவில்லாத நிலையில இருக்கும். இப்ப ஒரு ஜாதகம் எடுத்துட்டோம் அப்டின்னா, வெறும் ஒரு கிரகத்த வச்சு மட்டுமே இத்தன விஷயங்கள் நம்ம சொல்ல முடியாது. அப்ப இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் எந்தெந்த இடத்துல இருக்கு? அதில கூட ராகு கேது இருக்கா? என்ன மாரி ஸ்டேட்டஸ்ல இருக்கு? அவங்களோட மனம் என்னவா இருக்கு? அப்படின்னு ஒவ்வொன்னையும் நம்ம விலக்கி பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பார்த்து எடுத்தோம்னா தான் அவங்களுக்கு அதுக்கான விஷயங்கள நம்ம தீர்க்கமா குடுக்க முடியும். அப்ப இந்த பொதுவா வந்து இந்த குரு செவ்வாய்ன்னு சொல்லுவோம்.